மேஷராசி அன்பர்கள், இன்று எல்லாம் சுகம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிதி நிலைமை நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, பொதுவான நல்ல நிலைமை, நல்ல நாள். இன்றைக்கி உங்களுக்கு இன்ஃபேக்ட் தனம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த வாகனங்கள், ஹார்ட்வேர், வாகனம் வாங்கி விற்கக்கூடியவர்கள், செகண்ட் ஹேண்டு மார்க்கெட்டு, இதெல்லாமே இன்றைக்கி நல்லாவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கார். நல்ல உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க. எதிர்பாராத சில தன வரவுகள் வரும். நீங்கள் அது எப்பயோ வரும்னு நினச்சிட்ருப்பீங்க, பார்த்தா இன்றைக்கி அது வந்துடும். வரவேண்டிய பணம் தான் நல்லா இருக்குது. பட் உங்களுடைய ஹெல்த் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன உபாதைகள் ஏதாவது வந்துவிட்டு மறையும். இன்றைக்கி வரும், இன்றைக்கே போயிடும். அதனால் கவலைகள் ஒன்றும் வேண்டாம். தனம் மிக நன்றாக உள்ளது. பொதுவான நிலைமை, சமுதாயத்தில் நல்ல அபிப்பிராயம் வரும். நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய கிரக கோச்சாரம்படி என்னென்ன அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் வரவு 8 செலவு 10 அப்படின்னு இருக்கலாம். ஆடம்பரமான பொருள்கள், பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் சில கை கடிகாரங்கள், எலக்ட்ரானிக் டிஜிட்டல் வாட்சஸ், இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வாங்கணுன்னு ஆசை வரும். சில பேர் வாங்கிடுவீங்க. பட் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, வாங்குறத நல்ல குவாலிட்டி ப்ராடக்டை வாங்குங்க. சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று வாங்கிட்டு வாங்கின செலவு பண்ண பணம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த பொருட்களை பத்திரமாக கையாளவும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. நிதி நல்லா இருக்குது, ஆனால் நீங்களே விருப்பப்பட்டு நிறையா செலவு பண்ணுவீங்க, அது ப்ராப்ளம் இல்லை. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான, யோகமான, போகமான நாள். எல்லா விதத்துலேயும் நல்ல சிறப்பு இருக்குது. தனம் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, சாப்பாடு உறக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. மத்தியானம் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நேரம் தூங்குவீங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துப்பீங்க, மன மகிழ்ச்சியோட ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. குடும்பம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி கோச்சாரம், உங்களுடைய ஜாதக நிலைமை ராசி அடிப்படையில் பார்க்கும் பொழுது சூரியன் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கார். கிரக பலம் கம்மியாக இருக்குது, காரகம். ஸோ நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக, மந்தமாக, நிதானமாக தான் இருப்பீங்க. எந்த முடிவும் டக்குன்னு உங்களால் எடுக்க முடியாது. ஆனால் உங்களுடைய முடிவை எதிர்பார்த்து சமுதாயத்தில் சில பேர் காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு டிலேடு ரெஸ்பான்ஸ் தான் உங்களால் கொடுக்க முடியும். நிதி நிலைமை ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. ஆரோக்கியம் மந்தமாக இருக்கும். மற்றபடி குடும்ப சூழல் நல்லா இருக்குது. சமுதாயத்தில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை இன்றைக்கி பூர்த்தி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்றைக்கி 4வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதாக ஒரு கணக்கு. ஏன்னா அவரோட சந்திரனோட பார்வையினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுலன்னாக்கா, தந்தையோட கருத்து வேறுபாடுகள், சிறு சிறு ஆர்கியூமெண்ட்ஸ், அது பெருசாக கூட சத்தம் போடுற அளவுக்கும் விடலாம். ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் மன உளைச்சல்கள் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி வீட்டில் அதிக நேரம் தங்கி அந்த மாதிரியான நிலைமைகளை அவாய்ட் பண்ணி வெளி உலகத்து தொடர்புகளோடு இருங்க. அது ரொம்ப நல்லது பயக்கும். ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. மனநிலை டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும். மற்றபடி நிதி நிலைமை பிரச்சனை ஒன்றும் இல்லை. பொதுவான நல்ல நாள். வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், இன்றைக்கி இன்னும் சந்திராஷ்டமம் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இருந்தாலும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எல்லாமே மோரர்லெஸ் இம்ப்ரூவ்டாக நல்லா தான் இருக்குது. தன வருவாய் மட்டும் கொஞ்சம் கம்மி தான் இன்றைக்கி. மற்றபடி ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. மனநிலை நன்றாக உள்ளது. வீண் விவாதங்கள், ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, சச்சரவு, போக்குவரத்து ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்குது. நல்வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து பொதுவான நல்ல நிலைமை, நல்ல நாள். உங்களுக்கு நிதி, வேலை, தொழில் புரிவோர்கள் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது. மெயினாக இன்றைக்கி வந்து தொழில் புரிபவங்க யாராவது ஒருத்தரை பார்ட்னராக போட்டுன்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், கூட்டு தொழிலாக பண்ணலாம். ரொம்ப நாளாக நம்ம கூட கேட்டுட்ருக்குறாங்க நம்ம நண்பர், உறவினர், அந்த மாதிரிலாம் யாராவது பிளான் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதற்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடலாம், அல்லது நிஜமாகவே வந்து ஒரு பரீட்சார்த்தமாக அதை நீங்கள் செஞ்சு கூட பார்க்கலாம். நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக உள்ளது, நிதி நன்றாக உள்ளது, மனநிலை, குடும்பம் மிக நன்றாக உள்ளது. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து இந்த தனுர் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தனுர் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தாய் தந்தையர்கள் கொஞ்சம் குழந்தைகளை அட்வைஸ் பண்ணி அவங்களோட படிப்பில் கவனம் செலுத்துமாறு சொல்லவும். தேவையில்லாத வீண் விளையாட்டுக்கள், அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, அது இதுன்னு சொல்லிவிட்டு டயத்தை வீண் பண்ணிவிட்டு அதிலேயே போயிடுவாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, பொதுவாகவே ஆஃப் லேட் அவங்களோட ட்ரெண்ட் அந்த மாதிரி இருக்குது. அதில் கவனம் செலுத்தவும். மற்றபடிக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்குது, நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்குது, பொதுவான நிலைமை, குடும்பத்து சந்தோஷம் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் நான் சொன்ன விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல சுகபோகமான நாள். காலையில் எழுந்திருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக வாய்க்கு தேவையான உணவுகளை சமைக்க சொல்லி சாப்பிடுவீர்கள். நல்ல உறக்கம். ஈவினிங் ஆச்சுன்னா எப்படியா வெளியில் ஜாலியாக கிளம்பிடுவீங்க. நல்ல நாள். நிதி நிலைமை சீராக இருக்கின்றது. ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கின்றது. மனநிலை, பொதுவான பலன் மிக மிக நன்றாக இருக்கின்றது. சுகமான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் வந்து காரணமே இல்லாமல் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு டயத்துக்குள்ளேயே இதை முடிச்சிடணும், அதை முடிச்சிடணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு டெம்டடாக, ஹர்ரிடாக, ஹேஸ்டியாக டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகும். அதிலிருந்து நீங்கள் மாறி எப்பயும் பண்ணுற மாதிரி ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்து டெசிஷன் எடுங்க. எந்த விதமான அவசியம் இல்லாமல் மன உந்துதலுக்கும் ஆட்பட வேண்டாம். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, பொதுவான பலனும் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்கள் வந்து இன்றைக்கி தேனீக்கள் மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புது ப்ராஜெக்ட், புது எஃபர்ட்ஸ், புது நட்பு, புது வாகனம், இந்த மாதிரி எது உங்கள் மனசில் படுதோ அதில் வந்து அதிக கவனம் செலுத்துவீர்கள். அதில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. நிதி நிலைமை நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, மனசும் உடலும் நல்ல சுறுசுறுப்பு, குடும்பம் நல்லா இருக்குது, பொதுவான நிலைமை நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்.